ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சரண்யா. இந்த வீடியோ வந்து அதோட கண்டினியூ வீடியோ தான். என்னென்னா, நான் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு இருந்தேன். அப்போ வந்து ஒரு தாத்தா வந்துட்டாங்க. அப்போ அவங்க முன்னாடி நம்ம வந்து பேச முடியாது இல்லையா, என்னன்னு கேட்டுட்ருந்தாங்க. அதனால கட் பண்ணிவிட்டு போயிட்டேன். மறுபடியும் வந்து உங்ககிட்ட சொல்லலான்னு தான். அது என்னென்னா, பிள்ளையும் வந்து பேசியிருந்தாங்க. நான் வீடியோ எடுத்து போட்டிருந்தேன், இந்த பாப்பா இதை பண்ணுறா அதை பண்ணுறா அப்படின்னு. அதையும் வந்து சொன்னாங்க. என்னென்னா, உன் பிள்ளை மட்டும்தான் வந்தா அதிசயமா, அதெல்லாம் சொல்லணுமா, எல்லா பிள்ளையும் இங்கே அப்படி தான் பண்ணுவோன்னு தொல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் என் பிள்ளை மட்டும்தான் புதுசாக பண்ணுறா அப்படின்னு நான் எதுலையாச்சும் நான் சொல்லியிருக்கேனா தெரியலை. எல்லாரும் போல தான் செய்கிறாங்க. அவங்கக்கிட்டலாம் போய் கேட்கலாமே. ஏன் பர்சனலாக ஏன் நம்பர் கிடச்சோன்னா என்கிட்ட ஃபோன் பண்ணி இப்படியெல்லாம் பேசினா அவள் வந்து போயிடுவா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா? நீங்கள் சொல்கிறதுனால நான் வந்து எதையும் நிப்பாட்ட போடுறதில்ல. என் பிள்ளை அதை பண்ணுறா இதை பண்ணுறா அப்படின்னு நான் சொல்ல தான் செய்வேன். எனக்கு அது சந்தோஷம் தான் சொல்கிறதில்ல. என் பிள்ளை இப்படிலாம் பண்ணுறா, எனக்கு அது சந்தோஷம்தான். ஒவ்வொரு தாய்க்குள்ளேயும் அந்த சந்தோஷம் இருக்கும். அதை வந்து நான் பகிர்ந்துக்கிறேன் மற்றவங்க கிட்ட. ஓகே. அதுக்கப்புறம் அவங்க பர்சனலாக ஏன் சொல்கிறீங்க வெளியே அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் அப்படி தான், யாரை வச்சுருக்க அப்படின்னு தான் கேட்பாரு. அதுவும் ஒரு காரணம் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுக்கு. ஏன்னா நான் வச்சுருந்தா நான் வந்து இப்படி யூடியூப் சேனலில் என் முகத்தை காமிச்சு உலகம் ஃபுல்லாக இது போகும். எனக்கு தெரியாமல் நான் ஒன்றும் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கல. எல்லா இடமும் போகும். காலம் போக 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 எல்லாருமே பார்ப்பாங்க அப்படின்னு தான் நான் எனக்கு தெரிஞ்சுதான் நான் ஆரம்பித்தேன். ஏன்னா நான் வந்து அப்படி இல்லை, நான் யாரையும் வச்சுருக்கல. அதனால் நான் தைரியமாக வந்து யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். இனிமேலும் நான் ரன் பண்ணுவேன். ஏன்னா மக்கள் என்னைய பார்த்துட்ருக்காங்க. கோபிச்செட்டிப்பாளையம் போனது, நான் என்ன பண்ணாலும் மக்கள் பார்ப்பாங்க. என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் அப்படின்னு ஒவ்வொன்றையும் கவனிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கையிலேயே என் புருஷன் என்னைய வந்து எவனை வச்சிருக்கா அவங்களே போயிரு அப்படின்னு நீங்கள் லைவ் பார்த்துருப்பீங்க. இப்படிலாம் பேசினா நான் வந்து எடுத்து போட மாட்டேனா? நீ கோவிச்சிட்டேன் போல, ஆஸ்பத்திரிக்கு போல, எவன் கூடயோ போயிருக்க. நான் வீடியோ எடுத்து போட்டிருந்தேனே, பார்த்தீங்கள்ல. இப்படிலாம் பேசினா நான் வந்து என்ன செய்கிறது? நீங்கள் வந்து கேட்குறீங்க, நீங்கள் வந்து இது பண்ணுறீங்களா அது பண்ணுறீங்களா? நான் வந்து என் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்குது. அது என்ன எண்ணம்னா, காசு வந்துருச்சுன்னா இப்போ சட்டி இது பண்ணிடலாமா, அப்புறமேட்டு நமக்கு யார் துணை இருப்பா அப்படின்னு ஒரு மனசில் பயமும் இருக்குது. எனக்கு சரியாக முடிவு எடுக்க தெரியல, என்ன முடிவு பண்ணலாம் அப்படிங்கிறது. பிள்ளை வேற சின்ன பிள்ளையாக இருக்காளா, அவளுக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் போய் இருந்துக்கலாம். காசு கொடுத்து கூட நம்ம போய் அங்கே இருந்துக்கிட்டு நம்ம ஏதாச்சும் ஒன்று கொஞ்ச நாளைக்கு இப்படி இருந்துட்டு பண்ணலாம், ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம். இல்லை ஏதாச்சும் ஒரு வேலைக்கு இப்படியே இதையும் ரன் பண்ணிவிட்டு அப்படியே ஏதாச்சும் ஒரு சின்ன வேலைக்கு போயிட்டு ஹாஸ்டலில் இருந்துக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஆனால் இப்போதைக்கு பாப்பா வச்சுட்டு யாருமே இடம் கொடுக்க மாட்டேங்குங்க லேடிஸ் ஹாஸ்டலில். நான் கேட்டு பார்த்தேன். மறுபடியும் கேட்டு பார்க்கலான்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து கோர்ட்டில் போய் கேஸ் அப்ளை பண்ணணும் கண்டிப்பாக. எனக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க, எனக்கு வாழ பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே எப்படியும் நான் அப்ளை பண்ணிவிட்டு இங்கே வர முடியாது. எப்படியும் பெட்டிஷன் வீட்டுக்கு வரும். அப்படிங்கும்போது உன் மேலேயே வாழ பிடிக்கலன்னு சொல்லிட்டு இங்கே வந்து இருக்கா என்ன வயதுக்கு அப்படின்னு எல்லாம் பேச்சு வரும். அதை என்னென்னு வக்கீல்கிட்ட பேசிக்கிட்டு அது மூலிமா முடிவு எடுக்கலாம், அது மூலிமா போகலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. அதனால் தயவுசெய்து யாரும் எதுவும் தப்பாக பேசாதீங்க. நான் கரெக்டான வழியில் தான் போயிட்டுருக்கேன், கரெக்டாக தான் இருக்கிறேன். நான் நடிக்கலை, நான் உண்மையாக தான் பேசுகிறேன். ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க.